வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். டெக்னோனுடைய புதிய என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன் டெக்னோ பாப் 7 ப்ரோ. இந்த மொபைல் ஃபோன் குயிக்காக நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறது மட்டும் இல்லாமல் என்னுடைய அறிமுக விமர்சனத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதான் அந்த டெக்னோ பாப் 7 ப்ரோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். ரொம்ப தின்னான பாக்ஸ் பேக்கேஜிங்காக இருக்குது. யூஸ்வலாக இந்த மாதிரி தின்னாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே சார்ஜர்லாம் வைக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு இருக்கும். பட் உள்ளே திறந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைல் ஃபோனை பார்க்கலாம். நம்மக்கிட்ட வந்தது இந்த ஒரு ப்ளூ கலர் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவே இருக்குது. அதை எடுத்து வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா மொபைலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிபியூ ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், வாரண்டி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. 12 மந்த்ஸ்க்கான வாரண்டி கொடுக்குறாங்க. 10 வாட்டுக்கான சார்ஜர் தான் இருக்குது. யூஎஸ்பி டைப் சி கேபிள் இருக்குது. சிம் எஜெக்டர் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மொபைலினுடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 190 கிராம், திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8.9 mm. மொபைல் ஃபோன் முழுக்க ரிம்ஸ் பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால் ஒரு பண்ண மொபைல் ஃபோன். மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு யூஎஸ்பி டைப் சி போட்டிருக்கு. ஒரு சைடில் ஒரு சிங்கிள் ஸ்பீக்கருக்கான ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் மைக் இருக்குது. மேலே எதுவுமே கிடையாது. ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இன்னொரு சைடில் சிம் கார்ட் ட்ரே. இந்த மொபைல் ஃபோன் வந்து ஒரு 4G மொபைல் ஃபோன் தான். ஆனால் டூஎல் விவோ எல்டிஇ, விவோ வைஃபை எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் கார்ட் ட்ரே. மொபைலினுடைய பின்புறத்தை பார்த்தீங்கன்னா 2 கேமரா இருக்கிற மாதிரி ஒரு மாயை தோற்றத்தை கொடுத்துருப்பாங்க. 2 கேமராலாம் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு கேமரா தான், இன்னொன்று அல்லக்கை. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சுட்டு நாச்சுக்குள்ளே ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பின்னாடியும் சரி ஃப்ரண்ட்டுக்கும் சரி அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஃப்ளாஷும் நீங்கள் ஒரே நேரத்தில் இயக்கிறதுக்கு ஒரே நேரத்தில் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 360 ஃப்ளாஷ்னு கொடுத்தீங்கன்னா ஒரே நேரத்தில் இயக்கி நீங்கள் டார்ச் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோனில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுதான் பண்ணியிருக்காங்க. பெருசாக ஆகோன்னு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.58 இன்ச் டிஸ்பிளே, HD+ ரெசல்யூஷன் தான். பட் இருந்தாலும் நம்ம இண்டோர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு பிரைட்னஸ் நல்லா இருக்குது. கலர்ஸ் பார்க்குறதுக்கு எல்லாம் விவிடாகவும் ரிச்சாகவும் நேச்சுரலாகவும் இருக்குது. பட் அவுட்டோர் கண்டிஷனில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி HD டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒன்றும் ஷார்ப்பாக இல்லை. பின்னாடி இருக்கிற கேமராவுக்கு வருவோம். 12 மெகா பிக்சல் மெயின் கேமரா. பக்கத்தில் இருக்கிறது அல்லக்கை. அதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. பேசுகிறதும் டைம் வேஸ்ட்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சொட்டுன்னு வச்சுக்குள்ள 5 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா வச்சு எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வருது. கலர் சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. லோ லைட்டில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒன்றும் சுமாராக தான் இருக்குது. நம்ம ஒன்றும் அதிகமாகவும் எதிர்பார்க்க முடியாது. டைனாமிக் ரேஞ்ச் ஓகே. இந்த ப்ரைஸுக்கு நம்ம அதை பற்றிலாம் நம்ம பேசுகிறதே வந்து தப்பான விஷயமா இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா லைட் நல்லா இருந்துச்சு, நல்லா நீங்கள் செல்ஃபிஸ் எடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமராவும் ரியர் கேமராவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டுலேயுமே 1080p வீடியோஸ் 30 fps நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஸ்டெபிலைசேஷன்லாம் எதுவும் நீங்கள் எதிர்பார்க்கவும் முடியாது. ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த பாப் 7 ப்ரோவில் ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசஸர் ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் மீடியாடெக்கினுடைய ஹீலியோ A22 ப்ராசஸர். ரொம்ப பழைய ப்ராசஸர் ஆயிடுச்சு, பழைய ப்ராசஸர் ஆயிடுச்சு. பட் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா இது வந்து 2GB ரேம் மட்டும்தான். என்னதான் விலை கம்மியாக இருந்தாலும் 2023ஆம் வருஷத்தில் இந்த 2GB ரேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக லேக் வர ஆரம்பிச்சிடும். இன்டர்னல் ஸ்டோரேஜ் 64GB தான். பட் அது பெரிய பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். சென்சர்ஸும் பார்த்தீங்கன்னா தேவையான எல்லா சென்சரும் கொடுத்துட்டாங்க. பட் இந்த மொபைல் ஃபோனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில பேசிக் கேம்ஸ் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு சின்ன கேம்ஸ்லாம் போட்டு விளையாண்டிக்கலாம். சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் போட்டு நீங்கள் விளையாண்டுக்கலாம். ஆனால் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. ஒரு நேரத்தில் 2வது அப்ளிகேஷன் திறந்தாலே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் லைட்டாக லேக் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பெரியவங்களுக்கு ஒரு பேசிக்காக கால்ஸ் பேசுகிறதுக்கு மட்டும் வேணும், அப்பப்போ வாட்ஸ்அப்பில் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்காக ஒரு மொபைல் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மொபைல் ஃபோனுடைய ஹார்ட்வேரை. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் இது உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக போட்டு ஒரு நல்ல மொபைல் ஃபோன் வாங்குறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ளே 10 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 2.5 to 3 hours ஆகுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆச்சு மொபைல் ஃபோன் உங்களோட யூசேஜை பொறுத்து ஒரு 2 days வரைக்கும் தாக்கு பிடிக்கும். டெக்னோ பாப் 7 ப்ரோவுடைய விலை பார்த்தீங்கன்னா 7299. உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஒரு சில ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கும். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பட் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri